இது பாருங்கள், இந்த பால் ஏடில் வந்து 2 வாரமாக எடுத்து வச்சுங்கிறேன். அது இன்றைக்கி வந்து வெண்ணெய் எடுக்க போகிறேன். இதுமாரி ஜாராக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு சில்வர் ஜாராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஏடுலேருந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். இந்த பாருங்கள், ஜாரில் போட்டேன். இப்போ வந்து நம்ம கூலிங் தண்ணி ஊற்றி அரைக்கணும். கூலிங் தண்ணி ஊற்றி இதை லைட்டாக ஓட்டணும். ஒரு 10 நிமிஷம் அந்த ஓட்டத்துக்கிட்ட அந்த நெய் வந்து மேற்கு வரும்போது நான் எடுத்து காமிப்பேன். இது பாருங்கள், மிக்ஸி அரிசி கேட்டியாச்சு. இப்போ வந்து அந்த வெண்ணெய் வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு இதாகிடுதுன்னு பார்ப்போம். இல்லை பார்த்தீங்களா, இதுதான் இப்படி தான் வந்து மிக்ஸி அரைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அரைச்சா போதும், இதுமாரி வரும். ஆனால் கூலிங் தண்ணி ஊற்றினா தான் பட்டுன்னு வந்து வேலையாகும். வெண்ணெய் அதிகமாக கூட இல்லைங்க, ஒரு 2 வாரம் நாங்கள் எடுத்து வச்சேன். 1 லிட்டர் பால் தான் வாங்குறேன் நான். நீங்களே இதுமாரி சேகரித்து நெய் காசலாம். இப்போ இது எடுத்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ நெய் வந்து நான் கடாய் வைக்க போகிறேன். அது நெய் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெண்ணெய் பாருங்கள், நம்ம மொத்தம் எடுத்துட்டோம். இப்போது இதுலேருந்து மொத்தம் தீர்ந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெய் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சு அடுப்பு மேலே வச்சு ஆன் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் வெண்ணெய் வறுக்கிறேன். அது மெதுவாக கொஞ்சம் நம்ம ஒரு டீஸ்பூனும் கரண்டியை போட்டு இது பண்ணினே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் தான் நின்று நெய் காசணும். இதை பாருங்கள், நெய் வந்து துவை விட்டுனே இருக்கணும். இதெல்லாம் நல்லாவே செய்வாங்க. ஒரு